ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 8.1ல் 10வது கணக்கு பார்க்கலாம். ஒரு வாரத்தில் 5 மாவட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் பெய்த மழையின் அளவானது பதிவு செய்யப்பட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு வாரத்தில் 5 மாவட்டங்களில் பெய்யப்பட்ட மழையின் அளவை நம்மளுக்கு அட்டவணையா தந்திருக்காங்க. சரிங்களா? கொடுக்கப்பட்ட மழை அளவின் தரவிற்கு திட்ட விளக்கம் காண்க. திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும் இதுக்கு. சரிங்களா? ஓகே, இங்க அட்டவணை கொடுத்துருக்காங்க. அட்டவணையில 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு என்னன்னா மேல வந்து டைரக்டா கொடுத்துருவாங்க, 45 50 இப்படி டைரக்டா கொடுத்துருவாங்க. இன்னொரு மெத்தட் என்னன்னா இந்த மாதிரி 0 to 10 இல்லைன்னா 50 to 60 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது இன்னொரு மெத்தட். இந்த மாதிரி டைரக்டா கொடுத்தாங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஃபார்முலா எழுதிருங்க, இந்த மாதிரி ஒரு அட்டவணையும் போட்டுருங்க. சரிங்களா? நம்ம இங்க ஊக சராசரி மெத்தட்ல தான் சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஃபார்முலா என்னன்னா திட்ட விளக்கம் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ டிவைடட் பை என் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ஐனா அட்டவணையில் மேலே முதல்ல இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படியே எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிட்டாலே போதும். நெக்ஸ்ட் எஃப்ஐ செகண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து எஃப்ஐயா எடுத்துக்கணும். அதனால எஃப்ஐ அப்படின்னு எழுதிக்கிட்டு அந்த அட்டவணையில் இருக்கிறத அப்படியே எழுதிருங்க. இனிமேல் டிஐ எப்படி கண்டுபிடிக்கணும்னா எஸ்ஐலேருந்து ஏயை கழிக்கணும். ஏன்னா என்னன்னா இப்போ எக்ஸ்ஐ இருக்கு பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய நடு எண், அதாவது நம்மளுக்கு இங்கே நடுவில் 2 மதிப்பு இருக்கு. ஒன்று 55 இன்னொன்று 60 இருக்கு. இதில் பெரிய நம்பரை எடுங்க, 60 எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஏ என்னன்னா 60 இங்கே எழுதிக்கலாம். A is equal to 60. வேணா இங்கே எழுதிக்கோங்க, xi மைனஸ் ஏக்கு பதில் 60 கழிச்சிடலாமா? எஸ்ஐ இங்கே என்னது இருக்கு, 45 இருக்கு. 45 அடுத்த மைனஸ் 60. இப்போ கழிச்சா என்ன கிடைக்கும்னா 15ன்னு கிடைக்கும். பெரிய நம்பர் என்னது 60, அதோட குறியீடு மைனஸ், அப்போ மைனஸ் 15. இனி இங்கே என்னது இருக்கு 50 இருக்கு. அடுத்த மைனஸ் 60 கழிச்சா 10 கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். அப்புறம் இங்கே 55 இருக்கு, மைனஸ் 60 இஸ் ஈக்குவல் டு கழிச்சா நம்மளுக்கு 5 கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். அடுத்த பாருங்க, இங்கே 60 மைனஸ் ஏயோட மதிப்பும் 60. 60லேருந்து 60 கழிச்சா 0. அடுத்த 65 மைனஸ் ஏயோட மதிப்பு 60 இஸ் ஈக்குவல் டு 5. இங்கே பெரிய நம்பரோட குறியீடு என்னன்னா ப்ளஸ். சரிங்களா? அதனால ப்ளஸ் 5. இனிமே 70 மைனஸ் 60 கழிச்சா 10 கிடைக்கும். பெரிய நம்பர் 70, அதோட குறியீடு ப்ளஸ். சரிங்களா? இனிமே டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். அதாவது டிஐ கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதை ஸ்கொயர் பண்ணிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் மைனஸ் 15 ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 15 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 225. ஸ்கொயர்னா தெரியும் இல்லையா, அடுக்கில் 2, அப்போ 15 2 வாட்டி எழுதி பெருக்கணும். அப்போ 225ன்னு கிடைக்கும். இனிமே மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். 10 ஸ்கொயரோட மதிப்பு 100. இங்கே அதே மாதிரி தான், மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். 5 ஸ்கொயரோட மதிப்பு 25. 0 ஸ்கொயரோட மதிப்பு 0 தான். 5 ஸ்கொயரோட மதிப்பு 25. இனி 10 ஸ்கொயரோட மதிப்பு 100. சரிங்களா? இனி எஃப்ஐ இன்டூ டிஐ, அதாவது எஃப்ஐயையும் டிஐ கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் 5ஐயும் மைனஸ் 15ஐயும் பெருக்கணும். ஒரே ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் அப்படி எழுதிருங்க. இப்போ 15ஐயும் 5ஐயும் பெருக்குனா 75ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமே மைனஸ் 10ஐயும் 13ஐயும் பெருக்கணும். ஒரு மைனஸ் 10ஐயும் 13ஐயும் பெருக்குனா 130. ஓகே, இனிமே மைனஸ் 5ஐயும் 4ஐயும் பெருக்கணும். ஒரு மைனஸ், அதனால் எழுதிருங்க. 4 20. இனிமே 0வையும் 9ஐயும் பெருக்குனா 0 தான். அப்புறவு 5ஐயும் பெருக்குனா 25. அடுத்த 10ஐயும் 4ஐயும் பெருக்குனா 40. சரிங்களா? ஓகே, இனிமே எஃப்ஐ இன்டூ டிஐ ஸ்கொயர், அதாவது எஃப்ஐனா இது, டிஐ ஸ்கொயர்னா இது. இப்போ இதையும் பெருக்கணும். ஓகேங்களா? அப்போ 5ஐயும் 225ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும்னா 1125. அப்புறம் 13ஐயும் 100ஐயும் பெருக்குனா 1300ன்னு கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு பிறகு 4ஐயும் 25ஐயும் பெருக்குனா 100ன்னு கிடைக்கும். அப்புறம் 9ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. அடுத்த 5ஐயும் 25ஐயும் பெருக்குனா 125. சரிங்களா? அப்புறம் 100ஐயும் 4ஐயும் பெருக்குனா 400. ஓகேங்களா? இப்போ ஃபார்முலாவை பாருங்க, என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும். சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். அப்போ எஃப்ஐ டிஐ ஸ்கொயர்னா இது. இப்போ சமேஷன் கண்டுபிடிக்கணும்னா இது மொத்தத்தையும் கூட்டணும். சரிங்களா? அப்போ தான் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் கிடைக்கும். இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்னா 3050ன்னு கிடைக்கும். நீங்கள் கூட்டி பாருங்க, நான் டைரெக்டாக எழுதிட்டேன். அப்புறம் என்னன்னா இங்கே என்னன்னா எஃப்ஐ இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃப்ஐயை மொத்தமாக கூட்டுனா கிடைக்கக்கூடியதான் எண்ணு, அதாவது சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ இதுதான் என்னன்னா எண்ணு. சரிங்களா?
இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்னா 40ன்னு கிடைக்கும். எழுதிக்கலாம். என்னோட மதிப்பு 40. இனிமேல் என்ன கண்டுபிடிக்கணும்? சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ, அதாவது இது மொத்தத்தையும் கூட்டணும். சரிங்களா? இப்போ பாருங்க, இங்கே 3 இடத்துக்கு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் குறியீடை போட்டு இந்த 3 இடத்தையும் கூட்டணும். ஓகே, 5 0 கூட்டினா 5 தான். 5 கூட 0 கூட்டினா 5. அப்போ 5. இனிமே 7 3 கூட்டினா 10, 10 கூட 2 கூட்டினா 12. அப்போ 2 பாக்கி 1. இனி அந்த 1ஐயும் இந்த 1ஐயும் கூட்டினா 2. சரிங்களா? இனி இது 2ஐயும் கூட்டுங்க. இதெல்லாம் என்னது? ப்ளஸ். அப்போ ப்ளஸ் குறியீடை போட்டு கூட்டுங்க. ஓகே, 5 0 கூட்டினா 5. சரிங்களா? அப்புறம் 4 2 கூட்டினா 6. ஓகே, ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 225லேருந்து 65 கழிச்சா 160ன்னு கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ், அப்போ மைனஸ் 160. ஓகே, அப்போ எஃப்ஐ டிஐ இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குது? சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ இதை மொத்தத்தையும் கூட்டினா நம்மளுக்கு மைனஸ் 160ன்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலாவில் தந்திருக்க எல்லா மதிப்புமே தெரியும். டைரெக்டாக ஃபார்முலாவில் பிரதியிட்டாலே போதும். ஓகே, அப்போ ஸ்கொயர் ரூட்டா சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் என்ன கிடச்சிருக்கு? 3050. எழுதிக்கலாம். 3050 டிவைடட் பை என். என்னோட மதிப்பு என்னது? 40. எழுதிக்கலாம் 40. இனி இங்கே மைனஸ் இருக்கு. இன்டூ சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் 160. மறக்காம மைனஸ் 160 மைனஸை போட மறந்துடாதுங்க. டிவைடட் பை என்னோட மதிப்பு 40. அடுத்த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 0வும் இந்த 0 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ 305 டிவைடட் பை 4. இனி இந்த மைனஸ், இனிமேல் இதையும் கேன்சல் பண்ணிடுங்க. 0 0 கேன்சல் ஆகிடும். 1 4 4 நன் 4 16. அப்போ பாக்கி என்னது இருக்கும்? மைனஸ் 4. மைனஸ் 4 அடுத்த ஸ்கொயர். சரிங்களா? இனி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 305 4ஆல் வகுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய 4 எப்போவுமே வெளியே தான் எழுதிக்கணும். ஓகேங்களா? 305. இப்போ அதை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். 30ல் 4 எத்தனை வாட்டி இருக்குன்னா 7 வாட்டி இருக்குது. சரிங்களா? 7 4 28. கழிச்சா நம்மளுக்கு 2 கிடைக்கும். அடுத்து அந்த 5 இறக்கிக்கலாம். இனி 6 4 24. கழிச்சா 1 கிடைக்கும். சரிங்களா? இனி இறக்க எதுவுமே இல்லை, நல்லா புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். இப்போ 4 2 8. கழிச்சா 2 கிடைக்கும். புள்ளி இருக்கனால 0 இறக்கிக்கலாம். இனி I 4 20. 20லேருந்து 20 கழிச்சா 0. இப்போ 0 வந்துடுச்சு, அதனால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கிடச்சிருக்கு? ஈவ் என்ன கிடச்சிருக்கு? 76.25. அப்போ வகுத்தா 76.25ன்னு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்டூ ஸ்கொயர் பண்ணலாமா? மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். 4 ஸ்கொயரோட மதிப்பு 16. ஓகே ஓகே, இனிமேல் எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 76.25. இது மைனஸ், உள்ளே இருக்கக்கூடியது ப்ளஸ். அப்போ மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குனா மைனஸ் மைனஸ் 16. இனி கழிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் கழிக்கலாமா? 76.25 அப்புறம் 16. இங்கே 0 இல்லை, அதனால் புள்ளி போட்டுக்கிட்டு 2 0வா போட்டுருங்க. அப்போ 5லேருந்து 0 கழிச்சா 5, 2லேருந்து 0 கழிச்சா 2, புள்ளிக்கு நேரம் புள்ளி எழுதிருங்க. 6லேருந்து 6 கழிச்சா 0, 7லேருந்து 1 கழிச்சா 6. அப்போ என்ன கிடைக்குது? கழிச்சா 60.25ன்னு கிடைக்குது. இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, 60.25. புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுறணும். அதே மாதிரி புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு மேலே இந்த மாதிரி கோடு போடணும். இப்போ இந்த நம்பரை எடுத்துக்கோங்க. 60க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்கம் என்னதுன்னு பார்க்கணும். அதாவது 49 வரும். 7 7 49. 7 ஸ்கொயரோட மதிப்பு 49. அப்போ இங்கே 7 போட்டுறோன்னா இங்கே 7. 7 7 49. கழிக்கலாமா? 60லேருந்து 49 கழிச்சா 11ன்னு கிடைக்கும். இனி இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 நம்பராக இறக்கணும். அப்போ 2 5. நம்ம இறக்குற நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்குது, அதனால் புள்ளி போட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி இறக்குன உடனே என்ன பண்ணணும்னா மேலே என்ன நம்பர் இருக்கோ அது 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். 7 2 14. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். சரிங்களா? இப்போ அதாவது 14. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் பெருக்குனா இதை விடைக்க சின்ன நம்பர் கிடைக்கணும். சரிங்களா? நான் இங்கே 7 போட்டு பார்க்குறேன். அதே மாதிரி 7ஆல் பெருக்கவும் செய்யணும். 7 7 49. அப்போ 9 பாக்கி 4. அடுத்த 7 4 28. 28க்கு கூட 4 கூட்டுனா 32. அப்போ 2 3. இனி 1 7 7. 7க்கு கூட 3 கூட்டினா 10. பார்த்தீங்களா? இதை விடைக்க இது சின்ன நம்பர். அப்போ இதே எடுத்துக்கலாம். இங்கே 7 எழுதிருங்க. அதே மாதிரி இந்த 7 மேலே எழுதிருங்க. சரிங்களா? அப்போ பெருக்குனா என்ன கிடைக்குது? 1029ன்னு கிடைக்குது. கழிக்கலாம். இது 15 ஆகிடும், இது 1 ஆகிடும். 15லேருந்து 9 கழிச்சா 6. அடுத்த இது 11 ஆகிடும், இது 0 ஆகிடும். 11லேருந்து 2 கழிச்சா 9. சரிங்களா? இனி அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம்.
இறக்க எதுவுமே இல்லை, ஆல்ரெடி புள்ளி இருக்கனால நம்ம 0 இறக்கிக்கலாம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 மதிப்பாக தான் இறக்கணும். அப்போ 2 0 இறக்கிக்கலாம். இறக்குன உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அது 2ஆல் பெருக்கி எழுதணும். அப்போ 7 2 14, 4 பாக்கி 1, 7 2 14, 14 கூட 1 கூட்டினா 15. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும் சரிங்களா, 1 5 4. இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும், அதே நம்பரால் பெருக்குனா இதை விடைக்க சின்ன நம்பர் கிடைக்கணும். இதுக்கு பக்கத்தில் 6 போட்டு பார்க்குறேன், அதே மாதிரி 6ஆல் பெருக்கவும் செய்கிறேன். 6 6 36, அப்போ 6 பாக்கி 3, 6 4 24, 24 கூட 3 கூட்டினா என்ன கிடைக்கும், 27ன்னு கிடைக்கும். அப்போ 7 பாக்கி 2. அடுத்து 6 5 30, 30 கூட 2 கூட்டினா 32, அப்போ 2 பாக்கி 3, 1 6 6, 6 கூட 3 கூட்டினா 9. அப்போ இதை விடைக்க இது சின்ன நம்பர். அப்போ 6 எடுத்துக்கலாம், இங்கே 6 போட்டுறணும், இந்த 6 மேலே எழுதிக்கணும் சரிங்களா. என்ன கிடைக்குது, 9 2 7 6. ஓகே, கழிக்கலாம். இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது 5 ஆகிடும். 10லேருந்து 6 கழிச்சா 4, 9லேருந்து 7 கழிச்சா 2, அடுத்து 5லேருந்து 2 கழிச்சா 3. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்ன கிடச்சிருக்கு, 7.76. ஃபைனலாக நீங்கள் ஆன்சர் எழுதும்போது தோராயமாக இந்த சிம்பிள் தான் போடணும் சரிங்களா. சமம் போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60.25, இதோட மதிப்பு என்ன கிடைக்குதுன்னா 7.76. இதுதான் சிக்மாவோட மதிப்பு சரிங்களா. இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.